This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். பூமியை தாக்க வரும் சோவியத் விண்கலம். சுமார் 53 ஆண்டுகளுக்கு முன்பு சோவியத் ஒன்றியத்தால் ஏவப்பட்ட காஸ்மோஸ் 482 என்ற விண்கலம் அடுத்த வாரம் நம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து எங்கு வேண்டுமானாலும் விழும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். இதனால் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். காஸ்மோஸ் 482 என்பது சோவியத் ஒன்றியம் வீனஸ் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தோல்வியடைந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும். இது மார்ச் 31, 1972 அன்று புரோட்டான் கே ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. ஆனால் பூமியின் சுற்றுப்பாதையை தாண்டி வீனஸ் கிரகத்தை நோக்கி செல்ல தேவையான உந்துதலை இந்த விண்கலத்தால் பெற முடியவில்லை. இதனால் அது பூமியின் சுற்றுப்பாதையிலேயே சிக்கிக்கொண்டது. நம் பூமியை சுற்றும் எந்த ஒரு பொருளும் வளிமண்டலத்தின் மிக மெல்லிய அடுக்குகளுடன் உராய்வதால் படிப்படியாக வேகத்தை இழக்க தொடங்குகிறது. காஸ்மோஸ் 482 விண்கலம் கடந்த 53 ஆண்டுகளாக பூமியின் சுற்றுப்பாதையில் சுற்றி வந்த நிலையில் தற்போது போதுமான வேகத்தை இழந்து நம் பூமியின் புவியீர்ப்பு விசைக்குள் வந்துவிட்டது. சூரியனின் செயல்பாடு அதிகரிப்பது நம் பூமியின் வளிமண்டலத்தை விரிவடைய செய்யலாம். இது விண்கலத்தின் மீது அதிக உராய்வை ஏற்படுத்தி அதன் வீழ்ச்சியை துரிதப்படுத்தலாம். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி மே 10ஆம் தேதி நம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் இந்த விண்கலம் நுழையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சில நாட்கள் முன்கூட்டியோ அல்லது தாமதமோ ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீனஸ் கிரகத்தின் வளிமண்டலத்தின் கடுமையான அழுத்தம் மற்றும் வெப்பத்தை தாங்கும் வகையில் இந்த லேண்டர் கட்டமைக்கப்பட்டது என்பதால் அது மீண்டும் நுழைந்து பூமியை அப்படியே அடையக்கூடும் என்று டச் செயற்கைக்கோள் கண்காணிப்பாளர் மார்க்கோ லாங்ப்ரூக் கூறியுள்ளார். அவ்வாறு விண்கலம் பூமியின் மீது மோதினால் அதன் தாக்கம் விண்கலின் அபாயம் போல் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஜெல்ஃப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் மார்க் லாங்ப்ரூக் விண்கலத்தின் நகர்வை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார். 51.7 டிகிரி சுற்றுப்பாதை சாய்வுடன் காஸ்மோஸ் 482 விண்கலம் 52 டிகிரி வடக்கு மற்றும் 52 டிகிரி தெற்கு அட்ரசோகைக்கு இடையில் விழலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. விண்கலத்தின் பெரும் பகுதி சிதைவுகள் கடலில் விழும் என்றும் அதே வேளையில் நிலத்தில் கணிசமான தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். அவர்களின் கூற்றுப்படி காஸ்மோஸ் 482 அடுத்த வாரம் பூமியின் வளிமண்டலத்தில் மணிக்கு சுமார் 242 கிலோமீட்டர் வேகத்தில் நுழையக்கூடும். இந்த வேகம் மிகவும் அதிகம். வளிமண்டலத்தில் நுழையும் போது ஏற்படும் உராய்வு காரணமாக பெரும்பாலான பாகங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் விண்கலத்தின் சில பெரிய மற்றும் அடர்த்தியான பாகங்கள் முழுமையாக எரியாமல் பூமியின் மேற்பரப்பை அடைய வாய்ப்புள்ளது. அதே போல இந்த காஸ்மோஸ் 482 விண்கலம் எங்கு விழும் என்பதை தெளிவாக கணிப்பது மிகவும் சவாலானது. வளிமண்டலத்தின் அடர்த்தி, விண்கலத்தின் வடிவம் மற்றும் எடை போன்ற பல காரணிகளை பொறுத்து அதன் பாதை மாறுபடும். நம் பூமியின் மேற்பரப்பு 70% கடல்களால் சூழப்பட்டுள்ளது. எனவே இது கடலில் விழ அதிக வாய்ப்புள்ளது. இது விழுந்த இடத்தில் கட்டிடங்கள் இருந்தால் தரைமட்டமாகிவிடும். காடு இருந்தால் காட்டுத்தீ ஏற்படும். ஆனால் கடலில் விழுந்தால் ஆபத்து குறைவு. மேலும் ஒரு சில விஞ்ஞானிகள் இது விழக்கூடிய ஒரு சில இடங்களை கணித்துள்ளார்கள். நியூயார்க், லண்டன், பாரிஸ், டோக்கியோ, பெய்ஜிங், சிட்னி, சாண்டியாகோ, ஜோஹன்பர்க் போன்ற இடங்களில் இந்த விண்கலம் விழும் வாய்ப்பு அதிகம் என்று கூறியுள்ளார்கள். காஸ்மோஸ் 482 என்ற விண்கலத்தின் வீழ்ச்சி விண்வெளி குப்பைகள் பற்றிய ஒரு முக்கியமான பிரச்சனையை மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. பூமியின் சுற்றுப்பாதையில் பல்லாயிரக்கணக்கான செயலிழந்த செயற்கைக்கோள்கள், ராக்கெட் பாகங்கள் மற்றும் பிற குப்பைகள் சுற்றி வருகின்றன. காஸ்மோஸ் 482 ஒரு தோல்வியடைந்த விண்வெளி திட்டத்தின் எச்சமாகும். இது பல ஆண்டுகளாக சுற்றுப்பாதையில் சிக்கி தற்போது கட்டுப்பாடில்லாமல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. விண்வெளி குப்பைகளின் இந்த வளர்ந்து வரும் பிரச்சனையை சமாளிக்க சர்வதேச அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒருவேளை ஏதேனும் பாகம் உங்கள் பகுதியில் விழுந்தால் அதை தொடவோ எடுக்கவோ முயற்சிக்காதீர்கள் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள்.